தெலங்கானாவில் 3 வயது சிறுவனை தெருநாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்து குதறிய சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. ஜாம்பிகளின் கோரை பற்கள் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவனின் நிலை என்ன? வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் தனியாக நடந்து சென்றபோது 10க்கும் மேற்பட்ட தெருநாய்களிடம் சிக்கி உயிருக்கு போராடி சிசிடிவி காட்சி வெளியாகி அனைவரின் இரத்தத்தையும் உறைய வைத்துள்ளது. நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறும் சம்பவத்தில் பெண் ஒருவர் துணிந்து செயல்பட்டு சிறுவனை போராடி மீட்டுள்ளார். தேசிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள தெருநாய்கள் அச்சுறுத்தலுக்கு எப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்படும்? தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள தௌலாபாத் பகுதியில் தெருநாய்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பொதுமக்கள் கூடும் இடங்கள் மற்றும் குடியிருப்புகளில் கூட்டமாக உலாவும் தெருநாய்கள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. இதில் சில நாய்கள் வெறிபிடித்து கண்களில் பட்டவர்களை எல்லாம் கடித்து குதறியதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் தெருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த உள்ளாட்சி அமைப்புகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்த சம்பவம் ஒன்று தௌலதாபாத்தில் நிகழ்ந்துள்ளது. முகமது ஃப்ரீத் என்பவர் தனது குடும்பத்துடன் தௌலதாபாத்தில் வசித்து வருகிறார். இவரின் 3 வயது மகன் அபூபக்கர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். பின்னர் தனியாக வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கூட்டமாக படுத்திருந்தன. அவற்றை பார்த்ததும் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் சிறுவன் பரிதவித்து நின்றுள்ளார். உடனே அங்கிருந்த சில நாய்கள் சிறுவனை சூழ்ந்து கொண்டு கடித்துள்ளன. அதை பார்த்த மற்ற நாய்களும் ஓடி வந்து கடித்து குதறி உள்ளன. ஜாம்பிகளாக மாறிய தெருநாய்களின் கோரப்பற்கள் பிஞ்சு உடம்பை கிடைத்துள்ளன. வலிதாங்க முடியாமல் சிறுவன் கதறி துடித்ததை பார்த்த பெண் ஒருவர் ஓடி வந்துள்ளார். துரிதமாக செயல்பட்ட அந்த பெண் நாய்களின் பிடியில் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுவனை மீட்டார். காயமடைந்த அபூபக்கரை அவரின் பெற்றோர் சங்காரெட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் மருத்துவர்கள் தொடர்ந்து சிறுவனை கண்காணித்து வருகின்றனர். 3 வயது சிறுவனை 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சூழ்ந்து கடித்து குதறிய சிசிடிவி காட்சி வெளியாகி தெலுங்கானாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தெருநாய்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்.